வணக்கம் நண்பர்களே. ஒரு 2 விஷயம் பார்த்துடலாம். ஆளுநர் சம்மந்தமானது இந்த இவங்க பேசினதும், அந்த ஞானசேகரன் தொடர்பானது. முதல்ல இப்போ இந்த ஆளுநர் இந்த உரை வாசிக்கல, அதுக்கு முன்னாடி இந்த ஜனகணமன பாட சொல்லி முதலையும் பின்னாடி பாட சொன்னது பண்ணலை இவங்க. காரணம் இந்த யூனிவர்சிட்டி ஆனதுனால அதை வச்சு இவங்க பார்த்தா பண்ண முடியல அவங்கனால. இப்போ ஞானசேகரன் இப்போ தான் அந்த டிஎம்கேக்கார நபராக இருந்தாலும் இப்போ தான் அனுதாபி ஒத்துக்கிட்டாரு. இதில் ஞானசேகரனை காப்பாற்ற முற்பட்டு கைது பண்ணி விட்டுட்டாங்க. அது இப்போ மாசு போனேன்னு சொல்கிறாங்க மந்திரியை, அடுத்த மந்திரி யாரோ மந்திரின்னு. அப்போது அதுக்கப்புறம் அடுத்த நாள் பிறகு பூதகரமாகும் போது தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறாங்க. சரி, இப்போ சட்டம் போட்டிருக்காரு. சட்டம் போட்டாக்க இவங்க தானே ஆட்சியில் இருக்க, போலீஸ் கையில் கட்டியிருக்காங்க. அந்த சட்டத்தினால ஞானசேகரன் உடனே தூக்கு கொடுத்துட முடியுமா? இது குறித்து மகளிர் ஆணையம்லாம் மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. 3 ஐபிஎஸ் நீதிபதி போட்டிருக்காரு. அப்போ இவங்களையும் இந்த ஆட்சியும் இந்த போலீஸையும் நம்பலை நீதிமன்றம். அப்படித்தானே? வேறு ஐபிஎஸ் அந்த ஐபிஎஸ்சில் இவங்க கெடுக்காமல் இருக்கணும், நேர்மையாக நடக்கணும். அதான் ராவணன் ஆட்சி தான் சொல்கிறது கரெக்டு தானே? அதனால் அன்றைக்கே சொல்லிட்டார் எம்ஜிஆர். அதே மாதிரி சட்டமும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த குற்றங்கள்லாம் இந்த மாதிரி அயோக்கியத்தில் நடக்கிறது பூராமே திமுக வந்தால் தான் நடக்கும். ஏடிஎம்கே வந்தால் அவ்வளோ நடக்காது. இப்போ கூடி துக்ளக் ப்ரெஸ் மீட்டில் குருமூர்த்தி சொல்லியிருக்காரு, அவங்க ஆண்டு விழாவில். அது டேட்டா கூட அது நமக்கே தெரியும், வட்ட வெளிச்சம் தான். ரெண்டும் ஊழலில் ஒன்று தான். ஆனால் குற்றங்கள் இப்போ மறுபடியும் மறுபடியும் டிஎம்கே வந்தாச்சுன்னா ரோட்டில் யார் நடமாட முடியுமான்ற கேள்விக்குறி. அந்தளவுக்கு தைரியம் வந்துடும் பேக் பேக்டர்ஸ்க்கு. சரி, இது ஒன்று. அப்போது இப்போ இது குறித்து சொல்லும்போது ஆளுநர் இவர் ஏதோ சொல்ல போக ஆளுநர் ஆணவம்னு சொல்லிட்டார். அவர்கிட்ட துரைமுருகன் என்னங்கிறார், ஆளுநர் இருக்கிறதுனால ஆளுநர் ஆத மாதிரி ஆணவம் அது அவரும் பேச இதெல்லாம் வீடியோ மாதிரி எடுத்து ஜனாதிபதி கோர்ட்டுக்கெல்லாம் அனுப்பிச்சிட்டார். ஏன்னா அவங்க கேட்டிருந்தாங்க இல்லையா, ஏன்னா இவங்க கேஸ் போட்டிருந்தாங்க இல்லையா ஆளுநரை மாற்றணுன்னதுக்கு. ஸோ அதனால் இப்போ ரிவல்ட் ஆகி ஜனாதிபதிகிட்டேருந்தே திமுகவுக்கு கேள்வி கேட்டு பதில் கடிதம் வரலாம். அந்தளவுக்கு போயிட்டுருக்கு ஆளுநர் திமுக பிரச்சனை. வேறு ஒன்றும் இல்லை, திருப்பி அதான். இங்கே ஒன்றும் செய்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ரவுடி ராஜ்யம் தான், ரவுடிகள் கூட இருந்தால் ஒன்றும் பணம் காசு இல்லை. அவங்க 1,00,000 கோடி வருதுன்னா அது அவங்களுக்கே சரியாக போகுது, ஒன்றும் திட்டம் பண்ணுறல. சென்ட்ரல் கொடுத்துருக்க 4,000 கோடி எங்கன்னா இன்னும் பதில் இல்லை. அவங்க அட்லீஸ்ட் கொடுத்துருக்கலாம், கடிவாளம் போடணும். கடையில் இப்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ரீ பள்ளின்றது பிஎம் ஸ்ரீ பள்ளி ஆரம்பிக்கிறதுக்கு 500 கோடி. அதில் ஹிந்தி இருக்க வேண்டாங்க, எத்தனை நாளைக்கு கம்பி கட்டுவான்னு. சரி, உங்கள்கிட்ட இருக்க பல்லாயிரம் கோடியில் ஆசிரியர் கொடுக்க வேண்டியது, அதனால ஆசிரியர் சம்பளம் தர மாட்டேன்றது, இந்த மாதிரி கேலி குத்தலாம் பண்ணுறது. அப்புறம் ஒரு பொண்ணு தான் என்ன கெடுத்தான்னா, என்னடா எங்களுக்கு இறஞ்சி நேர்ந்து விட்ட கோழியா அடுத்த வீட்டு பொண்ணெல்லாம், என்ன யோகியத்தனமான இருக்குது இதெல்லாம். இவன் தப்பு செய்வான கட்சியில் உள்ளவன் அதை காப்பாற்றணும். ஒரு கேடுகட்ட அரசியல் இது. ஓகே. ஸோ திமுக போட்ட சட்டத்தை வச்சே ரிவல்ட் அவங்களுக்கு. அப்போ ஞானசேகரன் இப்போ பெண்கள் விஷயத்தில் இது பண்ணால் தூக்குடு, பலகாலமாக அவன் ஹிஸ்ட்ரி ஷீட்ரு, தூக்குடு, மாசு பண்ணி நீக்கு, இந்த மாதிரி சென்ட்ரல் அழுத்தம் கொடுக்குறாங்களா? ஒன்று கவர்னர், சுப்ரீம் கோர்ட்டும் இந்த ஜனாதிபதி மூலியமாகவும் ஒரு நோட்டீஸ் வருதா? இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது. ஸோ இது ஒரு பக்கம் இவங்களுக்கு பிரச்சனை இருக்கட்டும். இப்போ இதுக்கடையில் துரைமுருகனும் பையனும் அந்த 19ஆம் வருஷம் எலெக்ஷன் டைம் நடந்ததுனாலும் வேறு சில காரணங்களாக இருக்குல்ல, மண் அழிந்ததெல்லாம் இருக்குது. ட்ரோன் மூலிமா ஐஐடி இந்தியன் டெக்னாலஜினும் பார்த்ததில்ல. அவங்க 2 பேரும் ஒன்றா மாட்ட சான்ஸ் இருக்குன்னா அதுக்கடையில் கனிமொழி போய் யார் பார்க்கணுமோ பார்த்து காப்பாற்ற முடியுமோ பார்த்தாலும் நடக்காது. அமலாக்கத்துறை க்ரீன் சர்க்கிள் கிடச்சிருந்தா அநேகமாக முதல் கட்டமாக இளைஞராக இருக்கிறனால பையன் கைதாக சான்ஸ் இருக்குன்றாங்க. அநேகமாக மாதம் கடைசிக்குள்ளே தெரியும்.